வணக்கம். இன்னைக்கு பரங்கிக்காய் சாம்பார் செய்ய போகிறோம். இந்த சாம்பாரில் மேல் பொடி போட்டு செய்ய போகிறோம், வெங்காயம் சேர்க்கறதில்ல. இந்த சாம்பார் ஒரு தனி சுவையோட ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு 75 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வேக வச்சுக்கலாம். இதை குக்கரில் வேக வைக்கும்போது ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த குக்கர் மூடியோட உள்புறத்தில் இந்த வெயிட் போடுற இடத்துல ஒரு 2 துளி எண்ணெய் விட்டு தடவி விட்டிங்கன்னா இதில் இந்த துவரம்பருப்பில் ஏதாவது தொலி இருந்தாலோ அல்லது பருப்போ அந்த ஹோலை அடைச்சிக்காமல் இருக்கும். விசில் வர்றது ஈஸியாக வரும், தடங்கள் இல்லாமல். நமக்கும் சேஃப்டி. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அங்கே இப்போ மூடி போட்டு வெயிட் வச்சு இதை ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இப்போ இது 3 விசில் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ காயை வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கிற பரங்கிக்காயை இதில் சேர்க்குறேன். இந்த காய்க்கு தேவையான உப்பை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் வெந்துகிட்டு இருக்கட்டும். இந்த காயை குக்கரில் நம்ம வேக வைக்கக்கூடாது. அப்படி வேக வச்சோம்னா ரொம்ப குழஞ்சி போயிடும், பஞ்சு பஞ்சாக போயிடும். அதனால் தனியாக தான் வேக வைக்கணும். இப்போ இந்த காய் வெந்துருச்சு, இதை எடுத்துக்கலாம். இப்போது பருப்பு ஸ்ட்ரீம் அடைஞ்சிருச்சு. இப்போ அதை திறந்துக்கலாம். நான் சரியாக வெந்திருக்கு. இது லேசாக திருப்பி விட்டுக்கிறேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்குறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு வெயிட் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து ஒரு விசில் வந்துருச்சு. இதை நிறுத்திக்கலாம். இப்போ பொடி பண்ண போகிற சாமான்களை வறுத்துக்கலாம். அதுக்காக ஒரு சின்ன வானல் வச்சுருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். இந்த வெந்தயத்தை மட்டும் தனியாக முதல்ல வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். இது செவந்து வந்துருச்சு. 1 2 வெடிக்குது. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மீதி சாமானெல்லாம் சேர்த்து பண்ணிடலாம். இப்போது 1 டீஸ்பூன் தனியா சேர்க்குறேன். இதை நல்லா வறுத்துக்கணும். வறுந்தது இது வாசம் வர ஆரம்பிச்சிடுது. இப்போது 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதையும் வறுக்கிறேன். இப்போது இது நல்லா வறுந்து வந்துருச்சு, நல்லா வாசனை வருது. இப்போ இதை எடுத்து வெந்தயத்தோடய சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டு பொடி பண்ணிக்கணும். இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் தாளிக்கிறதுக்கு. அது முதல்ல ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தை பொரித்து எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இது கடைசியில் சாம்பாரில் சேர்த்துக்கணும். இப்போ கடுகு சேர்க்குறேன். இது பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன், கருவேப்பிலை, அப்புறம் ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம சாம்பார் பொடி போட்டு கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அது ஸ்டீம் அடைஞ்சிடுச்சு. அது திறந்துட்டு இப்போ வெந்த காய் அதில் சேர்த்துக்கிறேன். இந்த தாளிப்பையும் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்ந்து கொதிக்க வைக்கணும். இப்போ இதை கொதிக்க வைக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இந்த தக்காளி எல்லாம் சேர்ந்து கொதிக்கணும். முதல்ல நம்ம காய்க்கு மட்டும் உப்பு போட்டோம் இல்லையா, இப்போ மீதிக்கும் சேர்த்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் உப்பு. இப்போ இதை உப்பையும் சேர்த்துட்டு இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சுடுது. இப்போ இந்த பெருங்காய தண்ணியை சேர்க்குறேன். அடுத்தது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொடியை இதில் போட்டுடுறேன். இப்போ ஒரு பொடி கொத்தமல்லி தழை அதையும் இதில் சேர்த்துடுறேன். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ரெடி ஆகிடுது சாம்பார். எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் பரங்கிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுது.
நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.